வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜநிலையில் நம்ம எப்படி அவங்களுக்கு எண்களை வைத்து தீர்வுகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இப்போ ராஜநிலையில் நம்ம செல்ஃபோன் எண்களை எடுத்து நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு செல்ஃபோன் எண்கள் இவர்கள் வைத்திருந்தால் இந்த விஷயங்களை இவங்க அனுபவித்துட்ருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம வண்டி எண்களையும் நம்ம வச்சு நம்ம பலன் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இதற்கு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி நாங்கள் எடுத்து செயல்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை நாம் முதல்ல பார்த்து ஆராய்ந்து அதில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நம்பர்களை தேர்வு செய்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஒருத்தருக்கு தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கும் அந்த தொழில் ஸ்தானத்தில் அவருக்கு ஜோதிட ரீதியாக அங்கே கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் தான் நம்ம அவர் தொழில் ஸ்தானத்தில் நம்பர்களை எடுத்து நம்ம பொருத்தி நம்ம கொடுக்குறோம். ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இல்லை, அதனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை இருவருடைய ஜாதகத்தையும் நாம் வாங்கி ஆராய்ந்து அதன் பின் அவர்களுக்கு எந்த எண்களில் வைத்தால் அவர்களுக்கு நன்றாக இருக்கும், குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு போயிட்டுருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜாதகத்தை மெயினாக நம்ம எடுத்து அதற்கு தகுந்தாற் போல் தான் நம்ம நம்பர்களை நம்ம மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஜாதகர் இந்த எண்களை வைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து அதை எடுத்து நம்ம கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே எல்லா நம்பர்களுமே செட் ஆகாது மெயினாக. சரிங்களா? ஒரு ஜோதிடத்தில் நம்ம ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து அவர்களுக்கு நம்ம அந்த நம்பர்களை நம்ம மாற்றி கொடுக்கும்போது அதுவும் அவருடைய நல்ல நேரங்களில் நம்ம அவர்களுக்கு ஆக்டிவ் செய்து கொடுக்கும்போது தான் அந்த நம்பர் அவங்களுக்கு வேலை செய்யும். சார் இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார், இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டால் அது பாதி பலனைத்தான் கொடுக்கும். சரிங்களா? நம்ம ஜோதிடம் வைத்து ஜோதிட ரீதியாக நம்ம உள்ளே போய் ஆய்வு செஞ்சு அதன் பிறகு நம்ம நம்பர்களை செலக்ட் செய்து அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்தினாக்கும் நம்ம முழுசாக வெற்றி அடையலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம நம்பர்களை எடுத்து கொடுத்து அவங்க நல்ல முறையில் இப்போ இருக்கிறாங்க எல்லாருமே. இது செல்ஃபோன் நம்பர் அப்படின்றது அடிப்படை மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் செல்ஃபோன் எண்களை மாற்றிட்டா நம்ம வாழ்க்கை எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது அடிப்படை மட்டுமே. இதுக்கு அடுத்தது வண்டி எண்கள், அதையும் நம்ம சரியாக அமைச்சிக்கணும் மெயினாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதையும் நம்ம தவறாக இருந்தால் அதையும் நம்ம திருத்தி அமைச்சிக்கணும். இப்போ செல்ஃபோன் நம்பர் நல்லா இருக்குது, தொழில் ஸ்தாபனத்தில் நம்ம பேர் வச்சுருக்குறோம், அந்த பேர் தவறான எழுத்தில் இருக்குது, அதாவது ஆரம்பமும் சரி முடிவும் சரி தவறான எழுத்துக்களில் இருக்குது. இப்போ இவர் தொழில் செய்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதகர், அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ இல்லை அதை சார்ந்த கிரகங்களோ எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம்தான் அவர்களுக்கு தொழிலுக்கு நேம் பேர், அதாவது பெயர் வைத்து தந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் நம்ம பேர் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அங்கே வளர்ச்சி ஆகும். இந்த நம்பர் நல்ல நம்பர் தானே, இந்த நம்பரை வச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சி வைக்கக்கூடாது. அது அவர்களுக்கு அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அங்கே பிரச்சனைகளை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து தீர்வார்கள்.
சரிங்களா? அதனால் வந்து நம்ம எதை நம்ம வந்து சாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சார்ந்து நம்ம போய் அது எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செயல்படுத்தணும். இப்போ ஃபோன் நம்பர் நல்லா இருக்குது, அங்கே வந்து வீட்டு நம்பர் சரியில்லை அப்படின்னாக்கும், இப்போ வீட்டில் இருக்கிறவங்கனால தான் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு நம்பரை மாற்றி நான் ஆக்டிவ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாக்கும் அவர்களால இவங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இப்போ இவங்கனால தான் அவருக்கு பிரச்சனை வரும். அதை சொன்னாலும் அது வந்து அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா? இதனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படி என்ன என்ற நல்லா தெளிவாக ஆய்வு பண்ணிக்கிங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியலைங்க சார், நீங்கள் சொல்கிறது நம்மளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தாராளமாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இந்த சந்தேகத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மெயினாக. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றாதது அது உங்களுடைய பிரியம். பிரச்சனைகள் என்ன அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிடுவோம். இந்த நம்பர் நீங்கள் வாங்கின பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்பர்களை மாற்றுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, ஊர் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையும் வைத்து நாங்கள் ஆய்வு செஞ்சு உங்களுக்கு எந்த மாதிரி எண்கள் நம்ம வந்து எடுத்து கொடுத்தா உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும்னு பார்த்து அதையும் நாங்கள் ராஜநிலையில் வந்து நல்ல எண்கள் தேதிகள்லாம் இருக்குது. அந்த தேதிகளில் தான் நம்ம வந்து மெயினாக வந்து மாற்ற சொல்லுவோம். சும்மா எடுத்தோம் அன்றைக்கி கொடுத்தோம் அப்படின்லாம் மாற்றக்கூடாது. அப்போ நல்ல எண்கள் இருக்கக்கூடிய அந்த தேதியில் உங்களுடைய நல்ல நேரங்கள்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆக்டிவ் செய்யும்போது அது வந்து உங்களுக்கு பல மடங்கு வேலை செய்யும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.